வராகித்தாயின் சக்தி வாய்ந்த சத்திய வாக்கை தருவதற்காக உன் வாசல் வந்திருக்கிறேன். அன்பு குழந்தையே, இவ்வளவு நாள் என் மேல் நம்பிக்கை வைத்து நீ காத்திருந்தாயல்லவா? இன்னும் 2 மாதம் மட்டும் காத்திரு. நீ நன்றாக வாழப்போகிறாய். நான் சொன்னால் சொன்னதுதான், குறி வைத்தால் குறி வைத்ததுதான். உன் வராகித்தாயான நான் குறி சொல்ல வந்துள்ளேன். அலட்சியம் செய்யாமல் கேட்டுவிடு. இன்னும் 2 மாதத்தில் நீ நன்றாக வாழப்போகிறாய். இது உன் அன்னை வராகித்தாயின் வாக்கு. நல்லதோ கெட்டதோ உனக்கான எல்லாம் ஏற்கனவே எழுதி வைக்கப்பட்டது. அதிலிருந்து யாராலும் தப்ப முடியாது. உன் எண்ணங்கள் திசைக்கு திசை மாறி அனைத்து விஷயங்களையும் உன் தலையில் போட்டு அரைக்க வைக்கிறது. அதன் வேலைப்பாட்டால்தான் இன்று உன்னை மன அழுத்தத்தில் தள்ளியுள்ளது. அதிலிருந்து மீண்டு வர உன் முயற்சியை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். உன் கண்ணீரின் வெப்பத்தை நான் உணர்கிறேன். என் குழந்தையான நீ மனம் தளரலாமா? உன் மன வலிமையை நான் உன் அன்னை கண்டு கொண்டுதான் இருக்கிறேன். நீ துவண்டு போகும் மனநிலை கொண்டவர் இல்லையே. நீ வாழ்க்கையில் சாதிக்க பிறந்தவர். வாழ்க்கை என்பது என்ன என்பதை உணர்ந்து அதை வாழப்போகிறவர். நீ பாக்கியசாலி. வாழ்க்கையில் எல்லா நாளும் முட்கள் மேல் நடக்கும்படி இருக்காது. மலர்கள் மீதும் நீ சவாரி செய்வாய். உன் கால்கள் மீது முட்கள் படும்போது அதை தாங்கும் வலிமையை உனக்கு நான் உன் அன்னை தருவேன். உன்னோடு இருந்து அதை கடக்க செய்வேன். அதனால் நீ தனித்து விடப்படவில்லை. முட்கள் ஏற்படுத்திய காயத்தின் ரணத்தை நான் சரி செய்வேன். உன்னை உயர்த்தி வாழ வைக்கப் போகிறேன். நீ என் அருளும் ஆசிர்வாதமும் அன்பும் பெற்ற என் உயிர். உன் அம்மாவாக அப்பாவாக உன் அன்னை நான் இருப்பேன். உன்னை சுற்றி இருப்பவர்கள் திடீரென தாழும் போதும் விழும்போதும் அழும்போதும் அது அவர்கள் கர்மாவினால் வந்தது என்பதை உணர்ந்து அமைதியாக இரு. அதை பார்த்து நீ பயப்படாதே. நான் எதுவரை உன் அசைக்க முடியாத நம்பிக்கையாக இருக்கிறேனோ அதுவரை உனக்கு எந்த தீங்கும் வராது. உன்னை நம்பி வருகின்றவர்கள் யாராக இருந்தாலும் மனப்பூர்வமாக உதவி செய். திரும்ப வரும் என பலனை எதிர்பார்க்காதே. அது உனக்கு நல்லதாக இருக்கும். உன்னை அண்டி இருப்பவர்களுக்கு வஞ்சனை செய்ய நினைக்காதே. உன்மேல் பொறாமை உள்ளவர்களை பார்த்தும் உனக்கு விரோதமாக புறம் பேசி திரிபவர்களை பார்த்தும் நீ பயப்படாதே. என்னை மீறி யாரும் உன் இடத்தை பிடித்து கொள்ள முடியாது. என் குழந்தை, நீ நல்ல மனது கொண்டவர். உன் தவறுகளையும் நான் அறிவேன். அதை சரி செய்யவே நான் இந்த விளையாட்டை உனக்கு நடத்தி கொண்டு இருக்கிறேன். எதையும் அதிகமாக ஆராய்ந்து பார்க்காதே. வாழ்க்கையை நிம்மதியாய் வாழ முடியாது. உன் வாழ்க்கைக்கு உன் அன்னையான நான் பொறுப்பு. என் பொறுப்பில் உள்ள உன் பிள்ளையை நல்ல வழியில் வழிநடத்தி வாழ்க்கை என்னும் பெருங்கடலை கடக்க செய்வது, கரை சேர்ப்பதுதான் எனக்கு நிம்மதி. நீ கடக்கும் பாதை எப்படிப்பட்டதாய் இருக்கும் என்று யோசிக்காதே. அது உன் அன்னை காண்பிக்கின்ற பாதை. அதில் என் துணை உனக்கு நிச்சயம் உண்டு. உன்னை பாதுகாப்பதற்காகவே நான் இருக்கிறேன். என் அருளும் ஆசியுடன் கூடிய என் அன்பை பெற்ற குழந்தை நீ. உனக்காக நான் என்றுமே துணையிருப்பேன். உன் மனம் சந்தோஷமாக இருக்கும்போது பொறாமையும் எதிர்மறை எண்ணங்களும் மற்ற வேண்டாத எண்ணங்களும் உன்னிடம் நெருங்காது. காரணம் ஏன் தெரியுமா? சந்தோஷத்தில் உன் மனம் நிம்மதியை பத்திரப்படுத்தி பெரிய சமுத்திரம் போல உன் மனதை உருவாக்கும். அதில் எந்த எதிர்மறை வந்தாலும் அந்த பரந்த சமுத்திரத்தில் அவைகள் எல்லாம் காணாமல் போய்விடும். அதே போல உனக்கு துன்பம் ஏற்படும் போது உன் மனதை சமுத்திரம் போல பெரிதாயாக்கிக்கொள். ஏனென்றால் அது உள்ளே வந்து உன் நிம்மதியை உடைக்க முடியாது. உண்மையான சந்தோஷம் நிம்மதியோடு நிறைவாய் வாழ்வதுதான். அதை எந்த சூழ்நிலையிலும் பாதிக்க விடாதே. துன்பங்கள் கஷ்டங்கள் வரலாம். அவற்றிலிருந்து உன்னை நீ கண் நிமிப்பதற்குள் நான் மீட்டு விடுவேன். உனக்கு ஆகாயமாய் நான் உன் அன்னை இருப்பேன். உன் குடும்பத்தையும் காத்து கொண்டு இருக்கிறேன் தங்கமே. நீ எதற்காகவும் பயப்படாதே. நீ நம்பிக்கையோடு இரு. நல்லதே நடக்கும். உன் வராகித்தாய் நான் இருக்க பயம் ஏன் உனக்கு?